மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வார கேள்விக்கு நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டீங்கன்றதான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட 100% பேர் அந்த வித தெளிவாக சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல், ஆனாலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சொல்லியிருக்கிறீங்க. யாருடைய பேரையும் நான் வாசிக்க போகிறதில்ல. ஏன்னா பொது வீடியோலே கிட்டத்தட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் மீதி பேர் தெளிவாக புரியக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இவ்வளவு தெளிவாக நீங்கள் சொல்ல முடியலையே அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்த எடுப்புலேயே நான் சொன்ன கேள்வி, அதனால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் நினச்சேன். போன வார கேள்வி வந்துருச்சு. இப்போ இதில் பாருங்கள், சந்திரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு குருவாலும் சுக்கிரனாலும் பார்க்கப்படுகின்ற ஒரே கிரகம். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் எந்த கிரகம் குரு சுக்கிர தொடர்புள்ள முதன்மையாக இருந்து 10ஆம் இடத்தோடு அல்லது 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் சந்தேகத்திற்கிடமின்றி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அமையும். நிறைய பேர் பாதிக்கு பாதி சொல்லிட்டீங்க, ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்களே. மரைன் இன்ஜினியரிங், இந்த தகப்பன் கேட்ட கேள்வி. மரைன் இன்ஜினியரிங் இதுதானே, சந்திரன் தானே அதிக சுபத்துவம். சந்திரனுடைய தன்மைகள் நீர்னு வந்திருக்க வேண்டாமா? 10ஆம் இடத்தோடு வேற நேரடியாக தொடர்பு கொள்கிறார் இல்லையா? 4ஆம் இடத்தில் திக்பலமாக இருந்து தன்னுடைய குரு சுக்கிர பார்வைகள் பெற்ற ஒளியின் மூலமாக 10ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற இந்த ஜாதகத்தில் 12ஆம் இடமும், மரைன் இன்ஜினியரிங்னா என்ன, கப்பல் நாட்டுக்கு நாடு போய்கிட்டே இருக்கிறது தானே. 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் 12ஆம் இடம் சுபத்துவமாகி, 12ஆம் இடம் சுபத்துவமானாலே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தூர இடங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அந்தந்த தசாபுக்திகளில் ஒரு இயக்கம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத தசாபுக்தியின் அடிப்படையில் கணிக்கணும் இல்லையா? இப்பொழுது இந்த வார அமைப்பு, சமீபத்தில் நட்சத்திரங்களை பற்றி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு வரேன். இந்த வாரம் 2 ஜாதகத்தை இந்த வாரம் உதாரணம் காட்ட போகிறேன். நட்சத்திரங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டு வரேன். நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோசியம் இல்லை. கோச்சாரத்தில் நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் இல்லாமல் நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் தசாபக்தி அமைப்புகளே அமைகின்றன. அப்போ அது இல்லாமல் நீங்கள் பலனே சொல்ல முடியாது. ஆனால் நட்சத்திரத்தை எதோடு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற அமைப்புகள் தெரியாமல் சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் பலன் தருகின்றன என்கின்ற ஒரு தவறான கொள்கையின் அடிப்படையில் கடந்த 100-150 ஆண்டு காலமாகவே மிகப்பெரிய அளவில் ஜோதிடம் திசை திரும்பி, அதனால தான் நிறைய பேர்னால பலன் கணிக்க முடியாமல் போகிறது என்பது தான் உண்மை. சாரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் செயல்படுறதே இல்லை. எந்த ஒரு கிரகமும் சாரத்தின் அடிப்படையில் செயல்படுறதில்லை. அந்த கிரக பாவக ஆதிபத்திய காரக சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக கிரகங்கள் செயல்படுகின்றனவே தவிர ஒருபோதும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் அது செயல்படுறதே இல்லை. நட்சத்திரங்கள் கோச்சாரத்திற்கு மிகவும் அவசியம். நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் கோச்சாரத்தில் வரக்கூடிய சில தன்மைகள். கோச்சாரத்தில் ஜன்ம நட்சத்திரத்தில் சனி போகுதுன்னு சொல்கிறோமே, அந்த இடத்தை கணிப்பதற்காக நட்சத்திரங்கள் அவசியமாக தேவை. கோச்சாரத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை எந்தெந்த கிரகங்கள் கடக்கின்றனவோ அந்த கிரகங்களுடைய பிறந்த ஜாதக ஆதிபத்திய தன்மையின் அடிப்படையிலும், இருள் கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை கடக்குதா, சுப கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை கடக்கிறதா என்பதை பொறுத்தும் கோச்சார அமைப்புகள்லையும் தன ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலையும் உங்களுக்கு இது வரும். அப்போ அந்த கோச்சார அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பிறந்த ஜாதக அடிப்படையில் அதனுடைய சாரங்கள், அதனுடைய உப அப்படிங்கிற அமைப்புகளில் கொண்டு வரும்போது தான் ஜோதிடம் தடுமாறி போய் பலன்களே இல்லாமல் போகிறது என்பது தான் உண்மை. ஜாதகம் திரையில் வந்துருச்சு. எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே நான் சொல்லிடுவேன். இப்போ படிக்கவே இல்லைங்க. பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும் என்பதற்கான விஷயங்கள். சரி, இன்னொன்று, அதை எப்படி சொல்கிறதுன்றதும் ரொம்ப முக்கியம். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 13 வயதிற்கு பிறகு ராகுதசை. ராகுதசை வரும்போதெல்லாம் படிப்பை கெடுக்கும்னு சொல்லணும்னா அவயோக தசைகள். சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ராகு தசையும் அவயோக தசைகள்.
இவர் படிக்கவே இல்லைங்கன்னு எடுத்தெடுப்பில் +2 பாஸ் ஆகலைங்க அப்படின்ட்டாங்க. ஒரே வாரத்தில் +2 பாஸ் ஆகலை. ஆனால் மெக்கானிக்கலில் இவர் பெரிய ஜீனியஸுங்க, கலட்டி மாட்டுவார். ஆமாங்க, கார் பைக்கு விஷயத்தில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாரு. கேள்வியே அவருக்கு மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுக்கலாமா, அதுதாங்க அவர் வேலை. என்ன ஒரு என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதை பட்டுன்னு 2 நிமிஷத்தில் உடைச்சிடலாம். ஜாதகர் 24 வயசு தான் ஆகுது, படிக்கவே இல்லைங்க. படிச்சாரான்னு கேள்வி கேட்கக்கூடாது என்னுடைய மாணவர்கள். தப்பு, படிக்கவே இல்லைங்கன்னு சொல்லணும். அந்த கான்ஃபிடென்ட் வந்துடணும். சரி, எப்படி சொல்ல முடிந்தது? இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகர் நான் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். 50 வயசு, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஐயா, எந்த தொழில் எனக்கு சரியானதுன்னு கேட்டார். தினசரி வாங்கி அழியிற பொருள் தாங்க உங்களுக்கு சரியா இருக்கும்னு. தினசரி வாங்கி அழியிற பொருள் சரியா இருக்கும்னு. எப்படி? ஏன்? சந்திரன் தான் அதிக சுபத்துவம், சீக்கிர கிரகம். அடுத்த பதில், ஐயா நான் டெய்லி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓரளவுக்கு வருமானம், டெய்லி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளே உள்ள போயிடலாம். புதன் சுபத்துவம், சந்திரன் சுபத்துவம். தினசரி பொருட்கள், காலையில் பால் வாங்குறீங்க, 2 நாள் வச்சிருக்கலாம், 3ஆம் நாள் வச்சிருக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை பெரிய ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் பால் கெட்டு போகும். ஒரு பொருட்கள் காலையில் வாங்குற தக்காளியை காலையில் மற்ற சாயந்தரம் அல்லது நாளைக்கே இது பண்ணணும். அழுகும் பொருட்கள்னு சொல்லும் இல்லையா, விரைவில் கிடக்கூடிய பொருட்களை சந்திரன் குறிக்கிறார் இல்லையா. அப்போ இங்கே சந்திரன் தான் சுபத்துவம். 2ஆம் நிலை சுபத்துவம் புதன். சந்திரன் புதனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு நிலையில தினசரி, அவர் முதல்ல நான் சொன்னது தினசரி அழியக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு சரியாக வரும். நான் என்ன மீனிங்கில் சொல்றேன்னா, காய்கறி, பழம், அரிசி போன்ற அமைப்புகள் சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளை நான் சொன்னேன். அதை வச்சு தான் நான் சொன்னேன். அவர் டக்குன்னு சொல்றாரு, ஐயா நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் டெய்லி ட்ரேடிங் பண்றேன், இன்றைக்கு வாங்கி இன்றைக்கே வித்து விடுவது என்கின்ற டெய்லி ட்ரேடிங் பண்றேன், எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துகிட்டு தாங்க இருக்குது. ஆமா, இப்ப குருதசை தானே இருக்கு, சனி தசை தானே, சனி தசை யோக தசை தானே. ஏன் சனி தசை யோக தசை? இந்த வார கேள்வி. விருச்சிக லக்னம், பிறந்த 31/8/2009, 31/8/2009 மத்தியானம் 1 மணி 10 நிமிஷம், மத்தியானம் 1 மணி 10 நிமிஷம் திருச்சிக்கு பக்கத்தில் அவர் பிறந்திருக்கிறார். விருச்சிக லக்னம், 2இல் சந்திரன், 3இல் ராகு கேது, 3இல் குரு ராகு, 8இல் செவ்வாய், 9இல் சுக்கிரன் கேது, 10இல் சூரியன் சனி, 11இல் புதன். நடப்பது சுக்கிரதசையில, பிறக்கும்போது சுக்கிரதசையில 9 மாசம் 9 நாள். ஆக சூரிய சந்திர திசைகள்னு யோக திசைகள் வருது, அவயோக திசைகள் கிடையாது. திரையில ஜாதகம் வந்துருச்சு. என்னுடைய மகன் என்ன படிப்பார் என்று கேட்டதற்கு ஒரு கல்வியை சொல்லி அதில் தான் அவருக்கு ஆர்வம் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, அதில் தான் அவர் ஆர்வமாக இருக்கிறாரு, அதைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறாரு. படிப்பாரா மாட்டாரா என்பது தகப்பனுடைய கேள்வி. தசாபுக்தி அமைப்புகள் அப்படியே நல்ல விதமாக அடுத்தடுத்த யோக தசாபுக்தி அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இப்போது சொன்ன இந்த கல்வியைத்தான் அவர் படித்து இந்த கல்வியிலேயே அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக இந்த மாணவர் என்ன படிக்க விரும்புகிறார்?